டாக்ஸ் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம எதை பத்தி பார்க்க போறோம்னா, சிம் கார்டு குறித்த புதிய நெறிமுறைகளை தொலைத்தொடர்பு துறை வெளியிட்டு இருக்கு. குறிப்பா ஒரு பேர்ல இவ்வளவு சிம் கார்டு தான் வச்சிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அப்படி மீறி இருந்தா என்ன ஆகும் அப்படிங்கறத பத்தி தான் இந்த வீடியோல நம்ம விரிவா பார்க்க போறோங்க. இந்த சேனலுக்கு நீங்க புதுசா வந்திருந்தா மறக்காம டாக்ஸ் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் கிளிக் பண்ணி ஆல் நோட்டிபிகேஷன்ஸ் கொடுத்துக்குங்க. குறிப்பிட்ட எண்ணிக்கைக்கு அதிகமான சிம் கார்டுகள் உங்கள் பெயரில் இருந்தா அதன் மீது நடவடிக்கை எடுக்க இந்திய தொலைத்தொடர்பு துறை அறிவிப்பு வெளியிட்டிருக்கு. செல்போன்களின் தொடக்க காலங்கள்ல செல்போனை விடவும் சிம் கார்டுகளின் விலை அதிகமா இருந்துச்சு. இன்கமிங் அவுட் கோயிங் என இரண்டுக்குமே பயனாளர்கள் பணம் கொடுக்க வேண்டியதாகவும் இருந்துச்சு. பின்னாட்கள்ல அதிகரித்த நெட்வொர்க் நிறுவனங்களால போட்டி உலகமா மாறி ஆஃபர்களை அள்ளி வீச தொடங்கினாங்க. பல தொலைத்தொடர்பு நிறுவனங்கள் வந்த இடம் காணாமல் போனாங்க. பிறகு சிம் கார்டுகளை அந்தந்த தொலைத்தொடர்பு நிறுவனங்கள் வீதிக்கு வீதி இலவசமா கொடுக்க தொடங்கினாங்க. பின்னர் இலவசம் என்பது அடுத்த கட்டத்துக்கு போய் டாக் டைம் கொடுக்கப்பட்டு இலவச சிம் கார்டுகள் கொடுக்கப்பட்டுச்சு. தேவையோ இல்லையோ பலரும் சிம் கார்டுகளை வாங்கி குவிச்சாங்க. ஆனா அவை அனைத்தும் பயன்படுத்தப்படல. இந்த நிலையில ஒரே பெயரில் பல சிம் கார்டுகள் இருப்பதை கட்டுப்படுத்த இந்திய தொலைத்தொடர்பு துறை நடவடிக்கை எடுக்க இருக்கு. மத்திய அரசின் உத்தரவுப்படி ஒரு தனிநபர் அவருக்கான அடையாள அட்டையின்படி 9 சிம் கார்டுகளை வைத்துக் கொள்ள முடியும். அதற்கு மேல் வைத்திருக்க அனுமதி இல்லை அப்படின்னு அறிவிக்கப்பட்டிருக்கு. ஜம்மு காஷ்மீர், வடகிழக்கு அசாம் மாநிலத்தின் சில பகுதிகளில் ஒருவர் 6 சிம் கார்டுகள் மட்டுமே வைத்திருக்க அனுமதிக்கப்பட்டது. 9 சிம் கார்டுகளுக்கு மேல் இருந்தால் அதன் ஆவணங்கள் மீண்டும் சரிபார்க்கப்படும் அப்படின்னும், சரியான ஆவணங்கள் இல்லை என்றாலும் சிம் கார்டுகளின் பயன்பாடு தொடர்ந்து இல்லாமல் இருந்தாலும் குறிப்பிட்ட சிம் கார்டுகள் தடை செய்யப்படும் அப்படின்னு அறிவிக்கப்பட்டிருக்கு. அது மாதிரியான சிம் கார்டுகளை இடைநிறுத்தம் செய்ய தொலைத்தொடர்பு நிறுவனங்களுக்கு மத்திய அரசு உத்தரவிட்டிருக்காங்க. சைபர் கிரைம் மோசடிகள், ஸ்பாம் அழைப்புகள், தொல்லை தரும் கோரிக்கைகள் என பல்வேறு பிரச்சனைகளை கட்டுப்படுத்த இந்த நடவடிக்கைகள் எடுக்கப்படுவதா சொல்லப்படுது. சரிங்க, நீங்க உங்க பேர்ல எத்தனை சிம் யூஸ் பண்றீங்க அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்க. தமிழகம் முழுவதும் டாடாஸ்கை DTH நியூ கனெக்ஷன் 6 மாதம் தமிழ் HD பேக்கோட வெறும் 1899 ரூபாய்க்கு ஆஃபர்ல தர்றாங்க. இன்ஸ்டாலேஷன், ஆக்டிவேஷன் எல்லாம் சேர்த்து 6 மாத பேக்குடன் 1899 ரூபாய் மட்டும்தான். கேஷ் ஆன் டெலிவரி ஆப்ஷனும் இருக்கு. உங்களுக்கு டாடாஸ்கை நியூ கனெக்ஷன் வேணும்னா கமெண்ட் அண்ட் டிஸ்கிரிப்ஷன்ல டாடாஸ்கை டீலர்ஸ் ஃபோன் நம்பர் கொடுத்துருக்கேன். அவங்களுக்கு கால் பண்ணி புக் பண்ணிக்கோங்க. தமிழகம் முழுவதும் கேஷ் ஆன் டெலிவரியில இன்ஸ்டால் பண்ணி தருவாங்க. டாடாஸ்கை, DTH, டிஷ் டிவி, ஏர்டெல், சன் டைரக்ட் DTH எல்லாம் கம்பேர் பண்ணி குறைந்த விலையில அதிக தமிழ் சேனல்கள் பார்க்க பெஸ்ட் DTH எது அப்படிங்கிற வீடியோ நம்ம போட்டிருக்கோங்க. அந்த வீடியோ நீங்க இன்னும் பார்க்கலனா டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் கொடுத்துருக்கேன், மறக்காம கிளிக் பண்ணி பாருங்க. ஜியோ, ஏர்டெல், விஐஓட ரீசார்ஜ் பிளான் விலை எல்லாம் அதிகமாயிருக்கு. இப்போ எவ்வளோக்கு தர்றாங்க, எவ்வளோ அதிகமாயிருக்கு அப்படின்னு நம்ம வீடியோ போட்டிருக்கோம். அந்த வீடியோ நீங்க இன்னும் பார்க்கல அப்படின்னா டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் கொடுத்துருக்கேன், மறக்காம கிளிக் பண்ணி பாருங்க. அடுத்ததா கேபிள் மற்றும் DTHகள்ல சேனல்களின் கட்டணம் அதிரடியா உயர்த்த போறாங்க. அதை பத்தின வீடியோ நம்ம சேனல்ல போட்டிருக்கோம். நீங்க இன்னும் பார்க்கல அப்படின்னா டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் கொடுத்துருக்கேன், மறக்காம கிளிக் பண்ணி பாருங்க. கலைஞர் முரசு டிவியை 24 மணி நேர தமிழ் திரைப்பட சேனலா மாத்தி இருக்காங்க. அந்த சேனல் எந்தெந்த DTHல வருது, என்ன மாதிரி படங்கள் போடுறாங்க அப்படிங்கிற வீடியோ நம்ம போட்டிருக்கோங்க. அதோட லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்குங்க. BSNL 1498 ரூபாய்க்கு டெய்லி 2 GB டேட்டா 1 இயர்க்கு தர்றாங்க. அதை பத்தின வீடியோவும் நம்ம சேனல்ல ஆல்ரெடி போட்டிருக்கோங்க. லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு, மறக்காம கிளிக் பண்ணி பாருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க. இது போன்ற மேலும் பல வீடியோக்களுக்கு மறக்காம டாக்ஸ் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் கிளிக் பண்ணி ஆல் நோட்டிபிகேஷன்ஸ் கொடுத்துக்கங்க.